நவம்பர் 26, 1930 கனடாவோட தி மெரிடியன் டெய்லி ஜெனரல் அப்படின்ற நியூஸ் பேப்பர் தி வில்லேஜ் ஆஃப் டெத் மிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிக் அப்படின்ற ஹெட்லைன்ல ஒரு நியூஸை வெளியிடுறாங்க. இதை கேட்டதுமே கனடாவில் உள்ள மக்கள் எல்லாமே பயந்து போறாங்க. ஒரே நைட்ல ஒரு தடையும் இல்லாம அந்த மக்கள் காணாமலே போயிடுறாங்க. அப்படி அவங்களுக்கு என்னதான் ஆச்சு? அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் குணா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த மிஸ்ட்ரி கனடாவோட தொலைதூர பகுதியான நார்த் நெசரேன்ல உள்ள அஞ்சுகுனி லேக்ல 100ல இருந்து 150க்குள்ள வாழ்ந்த எஸ்கிமோ பழங்குடி மக்களை பத்தினதுதான். இவங்க அங்க இருக்க ஏரியில உள்ள மீன்களை பிடிச்சுதான் அவங்களோட வாழ்வாதாரத்தை ஈட்டுறாங்க. இந்த எஸ்கிமோ பழங்குடியினர் மக்கள் வாழ்ற பரப்பளவு பாத்தீங்கன்னா வெறும் 1 கிலோமீட்டர் சுற்றளவு மட்டும்தாங்க. ஏன் அப்படின்னா அங்க வாழ்ற சூழல் ரொம்ப கடுமையா இருக்குமா. இப்போ அஞ்சுகுனி லேக்ல மீன் பிடிக்கிறதுக்கு ஏத்த பருவம் தான். அதே மாதிரி அந்த பகுதியில வேட்டை மிருகங்களும் வேட்டையாடப்படுற உயிரினங்களும் இருக்கிறதுனால நிறைய வேட்டைக்காரர்கள் அங்க வருவாங்களாம். அப்படிதான் 1930ல அந்த பகுதிக்கு ஜோ லேபிள் அப்படின்ற ஒரு ஃபேமஸான வேட்டைக்காரன் அந்த இடத்துக்கு வரான். ரொம்பவும் மும்முரமா வேட்டையாடினதுனால அன்னைக்கு இரவு எப்படி வந்துச்சுன்னு கூட அவனுக்கு தெரியல. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அஞ்சுகுனி லேக்ல இருக்க எஸ்கிமோ பழங்குடியினர் மக்களோட இன்னைக்கு ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறான். வெளியூர்ல இருந்து வர மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்களாம். ஜோ லேபிள்ன்ற இவரு எஸ்கிமோ பழங்குடியினர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமா. அன்னைக்கு நைட்டு வேட்டையாடினதை எல்லாத்தையும் ஒரு பையில போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. நள்ளிரவுன்றனால நில ஒளி மட்டும்தான் அவருக்கு வெளிச்சம் தருது. அவரை சுத்தி எந்த ஒரு சத்தமும் இல்லாம ஒரே மயான அமைதியாவும் இருக்கு. அதே மாதிரி அவரோட கண்ணுக்கு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் நடக்கிற மாதிரி தெரியல. கூடாரத்தை நடுங்கும் போது ஊளையிடுற சவுண்டு மட்டும் நல்லா கேக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கிமோ மக்களால வளர்க்கப்படுற பனி நாய்கள் தாங்க. கூடாரத்துக்கிட்ட நெருங்கியும் கூட மயான அமைதியா தான் இருக்கு. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருக்கலாமோ அப்படின்னு தான் இவரு நினைக்கிறாரு. அதனால நடக்கிற வேகத்தை இன்னமும் அதிகப்படுத்துறாரு. கூடாரத்துக்கிட்ட வந்து நின்னு பாக்குறாரு. அவர் கண்ணுக்கு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் தெரியல. அதே இடத்துல நின்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இங்க யாராவது இருக்கீங்களா இல்ல போயிட்டீங்களா அப்படின்னு கத்தும் போது அவர் சத்தத்தை தவிர வேற எந்த ஒரு சத்தமும் கேட்கல. இத பார்த்து ஆச்சரியமும் படுறாரு. ஆனா ஒரு சிலர் வீடுங்களுக்கு மேல புகை மட்டும் நல்லா வந்துகிட்டு இருக்கு. குளிருக்காக நெருப்பு மூட்டிருக்கலாம்னு நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. இதே மாதிரிதான் எல்லா வீடுகளும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெறுப்பாயி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இவரை கவர்ந்து இழுக்குது. சில வீடுகள்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னா அடுப்பு மேல பாத்திரம் இருக்கு. பாத்திரத்துக்குள்ள உணவு இருக்கு. அந்த உணவு அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. இன்னொரு வீட்டுல துணி தச்சிட்டு இருந்த பெண்கள் ஊசியும் நூலையும் போட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி இவங்களுக்கு என்னதான் ஆயிருக்கும்? போட்டதை போட்டபடியே போயிட்டு எங்கதான் போயிருப்பாங்க அப்படின்னு ஜோ லேபிள் குழம்பி தவிக்கிறாரு. பழங்குடியினர் வளர்த்த நாய்களுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கு. ஆனா அதை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனாலேயே இந்த நாய்ங்க எல்லாமே இறந்தும் போயிருதுங்க. அதே பகுதியில கல்லறை ஒண்ணு இருக்கு. அந்த கல்லறை கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தோண்டின மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜோ லேபிளுக்கு பயமும் கிளம்புது. இவங்க எங்க போனாலும் அவங்களோட நாய்களை கூட்டிட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாம பாத்திரத்துல இருந்த உணவு, குளிருக்காக மூட்டப்பட்ட நெருப்பு, துணிகளை அப்படியே விட்டுட்டு போனது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ விசித்திரமா ஒண்ணு நடந்திருக்குன்னு மட்டும் இவருக்கு நல்லாவே தெரியுது. அங்க ரொம்ப நேரம் அவரால் நின்றுகிட்டு இருக்க முடியல. அங்க இருந்து உடனே கிளம்பி சில மைல் தூரத்துல இருந்த டெலிகிராபி ஆபீஸ்க்கு போய் அங்க இருந்து ராயல் கனடியன் நகருக்கு போயிடுறாரு. அங்க இருந்த குதிரைப்படை முகாமை கான்டாக்ட் பண்ணி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. போலீஸ் ஆபீசர் சம்பவ இடத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்தை அடைஞ்சதும் ஜோ லேபிள் சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கப்படுது. போலீஸுக்கும் சந்தேகம் வருது. இங்க யாராச்சும் வந்து இவங்களை தாக்கி இருக்கலாமோ அப்படின்னு யோசனை வருது. ஆனா அவங்கள தாக்குன ஆயுதங்களோ கீழே ரத்த கரையோ எதுவுமே இல்ல. கிராம மக்களை கண்டுபிடிக்க போலீஸ் தேடுதல ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே ஒரு விசித்திரமான ஒன்ன கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா ஜோ லேபிள் கால் தடத்தை தவிர வேற யாரோடதுமே அங்க இல்ல. ஒருவேளை ஏரி வழியா நீந்தி வேற எங்கேயாவது போயிருக்கலாமோ, இல்ல அவங்கள கொன்னு ஏரியில தூக்கி போட்டிருக்கலாமோ,
அப்படின்னு பார்த்தா கூட அவங்களோட டெட் பாடிஸ் மேல வந்து மிதந்திருக்கும்ல. இப்படியாப்பட்ட பல சந்தேகங்கள் போலீஸ் கிட்ட இருந்து வர ஆரம்பிக்குது. கடைசியில விசாரணையில கண்டுபிடிச்சது என்னன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த எஸ்கிமோ பழங்குடியினர்கள் இந்த பகுதிக்கு வந்தாங்கன்னு தெரிய வருது. அவங்க வளர்த்த நாய்களை அங்கேயே விட்டுட்டு போனனால பசியில இறந்தும் போயிருதுங்க. பல மாசம் தேடுதலுக்கு பிறகு இங்க வாழ்ந்த மக்கள் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இன்னைய வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. இது ஒரு அன்சால்வ்டு கேஸாவும் மாறுது. காலப்போக்குல மக்களும் மறந்துடுறாங்க. போலீஸ் ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 50 வருஷத்துக்கு பிறகு 1984ல ஒரு ஃபேமஸ் ரைட்டரான ரோஜர் போர் நீச்சல் பிளண்டர்ன்ற ஒருத்தர் கட்டுரை எழுதி முழு விஷயத்தையும் விவாதிக்கிறாரு. அவங்க வேற்றுக்கிரக வாசிகளோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்யறாங்க. நான் அஞ்சுக்குனி லேக்குக்கு போகும்போது அங்கிருந்த வேட்டைக்காரனும் 2 மகன்களும் சொன்னது என்னன்னா, இவர்கிட்ட அந்த ஏரிக்கு மேல ஏதோ பறக்கிற ஒன்ன பாத்துருக்காங்களாம். அது வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்குமா. வேற்றுக்கிரக வாசிகள் தான் இவங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கோட்பாடை வைக்கிறாரு. ஆனா மக்கள் யாருமே நம்பல. இவரோட கட்டுரையும் நிராகரிக்கப்படுது. அப்போ இவங்க எங்கதான் போயிருப்பாங்க, இன்னை வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலையே. அப்படி என்னதான் ஆயிருக்கும்.